வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகள் ஒளிர்கின்றன. அவ்விளக்கு அனைத்தும் காலை 9 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? கொஷின் கேட்டிருக்காங்க. 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகளில் பல்ப் எரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காலை 8 மணிக்கு ஒரு தடவை எரியுதுங்கிறாங்க. அதே மாதிரி எப்போ ஒளிரும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா எந்தெந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும்னா 40 60 70 70 இல்லை 40 60 70 இதுக்கு தான் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிக்கிறதுனா டானாவத்தலில் போடுவோம். இப்போ ஒரே இதில் டானாவத்தலில் போட்டுருவோம். 40 60 70 72 இது எல்லாமே இரட்டைப்படையில் இருக்கா, அதனால் 2ஆல் வகுப்படும். அப்போ 2லேருந்து வகுத்துட்டு போகலாம். 2ஆல் வகுத்தோம்னா 40 22 40. அதே 60 வகுத்தோம்னா 32 60. இதே 72 வகுத்தோம்னா 36 72. அடுத்து 2 2ஆல் போட்டோம்னா 12 20. அடுத்து 15 2 30. அடுத்து 18 2 36. இதையும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 2ஆல் பண்ணோம்னா I2 10. 15 அப்படியே இருக்கும், 15 வகுப்படாது. அடுத்து 18 9 2 18. அடுத்து இதை எப்படி வகுக்கலாம்? எந்த நம்பரால் வகுக்கலாம்? 3ஆல் வகுப்போம். அடுத்து என்ன நம்பரு? 3. 3ஆல் வகுத்தோம்னா 5 அப்படியே இருக்கும். 15 I3 15. இந்த 9 3 9 அப்படியே இருக்கும். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 ஒரு 3 3. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 எல்லாத்தையும் ஒரு 5 5. இப்போ இதை போட்டாச்சு. அடுத்து இதில் உள்ளது இதோட ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச ஃபேக்டர் எல்லாத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபேக்டர் எழுதினோம்னா மீசிமா 2 × 2 × 2 × 3 3 × 5 அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட்டு 2 2 4 4 2 8 8 3 24. அதை ஒன்றையும் தனியாக வச்சுக்கிட்டு மீதி 3 5 பெருக்கணும்னா 15. இப்போ 24ஐயும் அதையும் 15ஐயும் நம்ம பெருக்கணும்னா 24ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 24ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வச்சு நம்ம டயத்தை கால்குலேட் பண்ணிடலாம். 4 5 20 2 5 10 10 1 12. அப்படியே 1ஆல் பெருக்கினா 24 அப்படியே வந்துடும். 0 6 360 ஈக்குவல் டு 360. இந்த 360 வினாடிகளில் இருக்குது. இது 360ங்கிறது வினாடி. பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணோம் எல்லாத்தையும். திருப்பி அந்த நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணோம். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணோம். 3ஆல் டிவைட் பண்ணோம். கீழே ஒரு கிடச்சிச்சு. அதே 3ஆல் டிவைட் பண்ண 3 ஒண்டியும். அப்புறம் 5 ஒண்டியும் டிவைட் பண்ண 5ஆல் 1 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே இந்த ஒரு காரணி எடுத்து எழுதியாச்சு. மீசிமா இந்த மீசிமா எடுத்து எழுதணும். ஒன்றையும் எடுத்து எழுதிட்டு இப்போ இதை மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம். இந்த 2 2 4 4 2 8 8 3 24.
24 இன்ட்டு 3 3 5 15. அது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு வந்து 360 வந்து வினாடிகள் கிடைக்கும். 360 வினாடிகள். கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வினாடிகள் கொடுத்துருக்காங்க. வினாடிகள்னால வினாடிகள்னு நமக்கு எடுத்துக்கணும். வினாடிகளை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த வினாடிகளை வந்து 6 இன்ட்டு 60 வினாடிகள்னு எழுதலாம். பிரித்து எழுதலாம். அதை 6 இன்ட்டு 60 வினாடிகள் இதை வந்து 6 இன்ட்டு 60 வினாடிகள். கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, 8 மணிக்கு ஒலித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுனால மணியில் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இப்போ வந்து 360 வினாடிகளை வந்து நிமிஷத்தில் மாற்ற போகிறோம். நிமிஷத்தில் மாற்றுறதுக்கு இப்போ 36 வந்து 360 வந்து 6 இன்ட்டு 60ன்னு பிரிக்கலாம். 6 இன்ட்டு 60 வினாடிகள் 6 இன்ட்டு 60 வினாடிகள். இதை வந்து அடுத்து வந்து 6 இன்ட்டு 60 வினாடிகள்ங்கிறது ஒரு நிமிடம். 60 வினாடிகள்ங்கிறது ஒரு நிமிடம். 60 வினாடிகள்ங்கிறது ஒரு நிமிடம். அப்போ 6 இன்ட்டு 1 = 6 நிமிடம். 6 நிமிடம் நமக்கு கிடச்சிருச்சு. மீசிமா வந்து கிடச்சிருக்கு. இந்த மீசிமா வந்து ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு ஒலிக்குன்னு சொல்லியிருந்தாங்க? 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு ஒலிக்குன்னு சொல்லியிருந்தாங்க? 8 மணிக்கு. இந்த 8 மணியோட நம்ம வந்து 6 நிமிடங்களை வந்து ஒன்று சேர்த்தோம்னா எத்தனை மணிக்கு ஒலிக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 6 நிமிடத்தை இந்த 8 மணியோட நம்ம கூட்டி எழுதணும். இப்போ 8 மணி 6 நிமிடம் ஈக்குவல்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா 8 மணி 8.06 நிமிடம். நிமிடம்னு எழுதக்கூடாது, மணின்னு எழுதணும். 8.6 நிமிடம். நிமிடம்னு எழுதக்கூடாது, மணின்னு எழுதணும். மணின்னு எழுதணும்னா மணி. அவங்க கேட்டிருக்கிறதுனா 8 மணிக்கு அப்புறம் எப்போ ஒலிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 மணிக்கு அப்புறம் 8.6 நிமிடங்களுக்கு 8 மணி 6 நிமிடங்களுக்கு ஒலிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.